இறையாற்றலும் குரு ஆற்றலும் துணை புரியட்டும். ஈன்றெடுத்த அன்னை தந்தையை வணங்கி புலன்மயக்கத்தில் இருந்த என்னை அறிவின் மூலம் சிந்திக்க வைத்த ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயாவை வணங்கி நாளொரு கவியாக வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா அவர்களுடையது பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவி கவலையை வெற்றி கொள்வோம் என்பதை பார்ப்போம். மனிதனின் வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடியது இந்த கவலை. இந்த கவலையை தான் மகரிஷி ஐயா அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். கவலையை ஒழித்தால் மனம் தெளிவாக, எண்ணமும் தெளிவாகும், சிந்தனையும் தெளிவாகும் என்பதை இந்த கவியின் மூலம் குறிப்பிடுகின்றார். கவிக்குள் போவோம். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாய். கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்புடைய நிலையாகும். கவலை உடல் நலம் உள்ள நலம் கெடுக்கும், கண் முதலாய் பொறி ஐந்தும் வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்கின்றார் அருள் தந்தை அவர்கள். மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் முயற்சிக்கும் முட்டுக்கட்டையாய் இருப்பது இந்த கவலைதான். இந்த கவலை என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். இந்த நோயை நாம் மருத்துவமனையிடமோ யாரிடமோ சென்றாலும் தீர்வது கிடையாது. நம்மை நாமே ஆட்கொண்டு நம்முள் இருக்கக்கூடிய எண்ணத்தை சரி செய்து கொண்டு கவலையை சரி செய்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் நம் மனமும் குழப்பத்திலிருந்து நீங்கும், உடலும் நலமாக இருக்கும். இந்த சிந்தனை ஆற்றலை முழுமையாக நாம் பயிற்சி கொள்ள வேண்டும். பயிற்சியின் மூலமாக தான் இதை வெற்றி கொள்ள முடியும். பயிற்சிக்காக அனைவரும் மனவளக்கலையை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.